ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கீரை தொக்கு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கீரை தொக்கு சாதத்தோடு போட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு தோலோடையே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளி ரொம்ப சேர்க்க வேணாம், லைட்டாக சேர்த்திங்கனாலே போதும். காரத்துக்கு 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது நல்ல கலரும் கொடுக்கும். நீங்கள் நார்மலாக சில்லி பவுடர் சேர்க்குறீங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும். 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் போல் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கிறப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க, அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுலேயே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு தோலோடையே தட்டி சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த பூண்டோட கலர் வந்து லைட்டாக மாறி வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இந்த டிஷ்க்கு ஹைலைட்டே நம்ம வெங்காயம் வதக்கிறதுல தான் இருக்குது. இந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போகணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்தாச்சு. இதை மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே நம்ம கீரை சேர்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி பாலக்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் பாலக்கீரை தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்க்கலாம். கீரை சேர்க்குறப்போ நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கீரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்கும். கீரையும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த கீரை தொக்கை நீங்கள் சாதத்தில் மட்டும்தான் போட்டு சாப்பிடணும்னு இல்லை, நீங்கள் இது இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான கீரை தொக்கு ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.